வணக்கம் மக்களே, இது நான் உங்கள் பார்த்திபன் from பாவை தமிழ். நான் ஆல்ரெடி சொல்கிறது போல தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் அடுத்த நம்ம ஃபெஸ்டிவல் வர்றது தீபாவளி. ஸோ நமக்கு தீபாவளி அப்படிங்கும்போது என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். பொதுவாக நம்ம தீபாவளி கொண்டாடுறதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா கெட்டதில் நீங்கி நல்லது நடக்கணும், நல்ல தீபாவளியை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒவ்வொரு தீபாவளியும் நம்ம தொடங்குறோம். பட் அந்த தீபாவளியில் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது பட்டாசு தான். கிராக்கர்ஸ் இல்லாமல் தீபாவளி கிடையாது, தீபாவளி இல்லாமல் கிராக்கர்ஸு கிடையாது. ஸோ அந்த தீபாவளிக்காக கஷ்டப்படுற சிவகாசி மக்கள், அந்த மக்களோட வாழ்வெளியும் ஒரு விளக்கேற்றுறதுக்காக பண்ணியிருக்கிற ஃபஸ்ட்டு ஆர்டர் கண்ணன் கிராக்கர்ஸ். பட் எல்லாருக்குமே தெரியும் மல்டிபிள் ரிவ்யூஸ் கண்ணன் கிராக்கர்ஸ் இருக்கலாம். பட் இன்றைக்கும் மார்க்கெட்டில் அவங்கள மாதிரி ஒரு லோவஸ்ட் ப்ரைஸில் கிராக்கர்ஸ் கொடுக்குற ஆளே கிடையாது. பட் அவங்க இதே குவாலிட்டியில் சேம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் 4 வருஷமாக ஆர்டர் பண்ணுறேன். எனக்கு எந்த ஆர்டரையும் ஃபஸ்ட் இனிஷியல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1000 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கார்நிலைக்கு போயிட்டு அவங்க கொரியரில் அனுப்பிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வாங்கிடலாம். அந்த பார்சல் வாங்கிட்டு அன்பாக்சிங் பண்ணுறது வீடியோ பார்க்கலாம். எப்படி அனுப்பியிருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க, கரெக்டாக வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே, கரெக்டாக நம்ம பார்சல் வாங்கியாச்சு. நம்ம பார்சல் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எம்எஸ்எஸ் எல்லாம் இந்த வாட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் பார்சல் சின்னது தான், ஆனால் 271 ரூபா வாங்குறாங்க. பட் இது கிலோக்கு வாங்குறாங்களா இல்லை பார்சலுக்கு வாங்குறாங்களா இல்லை கிரேக்கர்ஸோட சேஃப்டி வாங்குறாங்களான்னு தெரில. பட் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்சல் சேஃப்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பின் பண்ணி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு. பட் பில் வேல்யூ எல்லாமே நம்ம ஓப்பனிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இது என்னென்ன வரும், கிரேக்கர்ஸோட அன்பாக்சிங்கில் கண்ணன் சேஃப்டியாக இல்லையா, கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக பார்க்கலாம். மக்களே, நம்ம வாங்கின பெட்டி வந்துருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஒரு கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன இருக்குது என்ன வந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக கையில் எடுத்து வைக்காமல் ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். எத்தனை நாளில் வரும், எப்படி வரும் அப்படின்ட்டு. இந்த கண்ணன் கிராக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் 3 நாளில் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அவங்க 3 days டெலிவரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் சேம் டைம் எம்எஸ்எஸ் ட்ராவல் கொடுக்குறாங்க. ஆனால் சின்ன பார்சலே பார்த்தீங்கன்னா ஒரு 271 பார்சல் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கல, இது ரைட்டா ராங்கா, இதில் ஆர்டர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். பட் இது மட்டும் கிடையாது, இன்னொரு 5 சைட்டு நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோவில் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். இனிமேல் ஆர்டர் பண்ணுற வீடியோவும் நாங்கள் போட போகிறோம். ஸோ இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபைனல் இது கட் பண்ணியாச்சு. இவ்வளோ நம்ம எடுக்கிறோம். ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டுமே நம்ம ஆர்டர் பண்ண இதில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் என்ன அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பலன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நான் ஃபைனலாக ப்ளேஸ் பண்ண ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1480 ரூபா, அதாவது 1500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஆர்டர் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7400, டிஸ்கவுண்ட் 5920 போக 1480 ரூபா தீபாவளியில் என்ன இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, நம்ம வாங்கின பெட்டி வந்துருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கியூரியாசிட்டி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம ஒரு கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன இருக்குது என்ன வந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம நேரடியாக கையில் எடுத்து வைக்காமல் ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். எத்தனை நாளில் வரும் எப்படி வரும் அப்படின்ட்டு. இந்த கண்ணன் கிராக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் 3 நாளில் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக அவங்க 3 days டெலிவரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் சேம் டைம் எம்எஸ்எஸ் ட்ராவல் கொடுக்குறாங்க. ஆனால் சின்ன பார்சலே பார்த்தீங்கன்னா ஒரு 271 பார்சல் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கல, இது ரைட்டா ராங்கா, இதில் ஆர்டர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். பட் இது மட்டும் கிடையாது, இன்னொரு 5 சைட்டு நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோவில் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். இனிமேல் ஆர்டர் பண்ணுற வீடியோவும் நாங்கள் போட போகிறோம். ஸோ இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு.
ஸோ ஃபைனல் இது கட் பண்ணியாச்சு. இவ்வளோ நம்ம எடுக்கிறோம். ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டுமே நம்ம ஆர்டர் பண்ண பில்லு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்டர் பண்ண குவான்டிட்டி. ஃபைனல் பில்லு பார்த்தீங்கன்னா நான் பே பண்ணதுக்கு ரெடி சொல்லு ரெடி. இதை நம்ம ஆர்டர் பண்ண பில் வேல்யூ. இதில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வந்து என்ன அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பலன்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நான் ஃபைனலாக வந்து ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1480 ரூபா, அதாவது 1500 ரூபாய்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஆர்டர் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 7400, டிஸ்கவுண்ட் 5920 போக 1480 ரூபா வந்து பில் வேல்யூ வந்து என்ன இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். போயிட்டு இருக்கேன். இது செக் பண்ணிக்கிறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணதில் ஆல்மோஸ்ட் நான் பில்லு வந்து செக் பண்ணிட்டேன். இதில் வந்து 100K, அதாவது வந்து 100 சரம் மட்டும் அவங்க வந்து இது மாற்றி விட்டுருக்காங்க. பட் அதில் எத்தனை வச்சுருக்காங்க, எது வைக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம ஓனாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வரது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணுறது 100 வாலா, பட் அவங்க கொடுத்துருக்குது வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது 100 வாலா, பட் அவங்க கொடுத்துருக்க வந்து 200 வாலா. பட் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, பட் எத்தனை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஆர்டர் பண்ணது 5 யூனிட் ஆச்சும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது 200 வாலா அவங்க கொடுத்துருக்காங்க. 2 3 4 மக்களே, இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வாலா வந்து 5 தான் ஆர்டர் பண்ணேன், பட் இவங்க 4 கொடுத்துருக்காங்க. ஸோ மோரோவர் பார்க்கும்போது 800 வருது. ஆனால் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் 4 வச்சுருக்காங்க. இவங்க வந்து 3 வச்சாலே போதுமானது. ஆனால் 4 வச்சுருக்கிறதுங்கிறது நமக்கு என்ன சொல்கிறது, மக்களுக்காக இவங்க வந்து அதிக டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லை, அள்ளி தர மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் இல்லை அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு 30 சென்டிமீட்டரில் எலக்ட்ரிக் கிராக்கர்ஸ், சாரி ஸ்பார்க்கிள்ஸ், இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். 2 பாக்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. இருமா. அப்புறம் வந்து புஸ்வாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளவர் பாட்ஸோட அசோக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 ஆர்டர் பண்ணியிருந்தோம். 1 கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கடுத்து சங்கு சக்கரம், இது வந்து டீலக்ஸ் 1 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் கரெக்டாக ஒரு பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. பீமாங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை அப்புறம் டெஸ்டிங் வீடியோவெல்லாம் கொஞ்சம் வரப்போகுது, நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்ப்போம் நம்ம. அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்கல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 15 சென்டிமீட்டர் இல்லை, அது 15 சென்டிமீட்டர் நம்ம ஆர்டர் பண்ணோம். அது ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுவும் வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோன்னா ட்விங்க்லிங் ஸ்டாரு, அதாவது சாட்டை வந்து நம்ம அதிகமாக ஒரு 5 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்போம். அது எத்தனை வந்திருக்குன்னு பார்ப்போம். அதுவும் 5 பாக்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் எண்ணி பார்த்து கரெக்டாக சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக சாட்டையும் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம் தான். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா அப்படிங்கிறது இது கொடுத்தா ஒரு பாக்கெட் கிடைக்கும். பட் அந்த காலமெல்லாம் தாடி போச்சு. இது பார்த்தீங்கன்னா பிஜிலி வெடி எவ்வளோ வந்திருக்குன்னா, ரெட் பிஜிலி பார்த்தீங்கன்னா 17 ரூபா. இது வந்து 17 ரூபா 100 பிஜிலி இருக்கும். ஸோ வெரி எக்கனாமிக்கல். அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிஜிலி கூட ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து வரி பிஜிலி. இது வந்து அதே சேம் தான், 18 ரூபா, 1 ரூபா தான் அதிகம். அதே சேம் 100 தான். ஸோ நம்ம இதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா. அதுக்கடுத்து வாட்டர் குயின், நம்ம பியர் பாட்டில்ஸ் மாதிரி மற்ற எல்லாத்தையும் வந்து பியர் பாட்டில்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஒரு ஃபேமிலி கன்சர்ன் நினைக்கிறேன். வாட்டர் மெலன் டென்டர் கொண்டுன்னு சொல்லிட்டு ஈவன் குழந்தை யூஸ் பண்ணும்போது கூட அந்த பேர் வந்து தப்பாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ணிக்கிறத வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. இது நல்ல ஒரு இதுதான். ஆனால் அது பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ராம்ஜின்னு போட்டிருக்கு. பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் அண்ட் க்ரீனு. இது வந்து ஃபேன்சி கிராக்கர்ஸ் தான். 5 எஸ்பிடி கிராக்கர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ இது நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த அப்போ நல்ல
அவற்றை போயிட்டேன். அதுக்கடுத்து ஆர்டர் பண்ணது நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் வந்து பிக்கு 5 பாக்ஸு. பட் நான் கன்சல்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா பாக்கெட்ஸ் வந்து இன்னும் பெருசாக இருக்குது எதிர்பார்த்தேன். பட் பிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, உள்ளே எப்படின்னு தெரியல. பட் நைட் நம்ம டெஸ்டிங் பார்க்கும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குது எப்படி வருது அப்படிங்கும்போது நம்ம பார்ப்போம். ஓகேவா, இது ஃப்ளவர் பாட்டு பிக்குன்னு சொல்கிறாங்க. அசோக் அப்படியே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட் பிக் எவ்வளோ வருதுன்னா 5 பாக்ஸு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அதில் போட்டிருந்தாங்க. 180 ரூபா. 180னா எவ்வளோ வருது 5க்கு? ஒரு 35 ரூபா வரும் எனக்கு தெரிஞ்சு. 35 ரூபா தான் ஒரு பாக்ஸ் வருது. இப்போ 35 ரூபா ஒரு பாக்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பாட் பார்க்கும்போது 3 ரூபா 50 பைசா. ஸோ இதில் ஒன்று வந்து 3 ரூபா 50 பைசாவுக்கு வருது ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு எண்ணத்தோட ரேட் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில். அதுக்கடுத்து ஸ்பார்க்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்ரு. 10 சென்டிமீட்டரில் வந்து ஒரு 5 பாக்ஸ் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். 10 சென்டிமீட்டரில் 5 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 45 ரூபா. அப்போ 5 45 ரூபான்னு பார்க்கும்போது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபா பைசா இல்லையா? ஒன்று எவ்வளோ? இல்லை இல்லை, ஒன்று வந்து 4 ரூபா வராது, 10 நாள் தான் 4 ரூபா பைசா வரும். ஒன்று பார்க்கும்போது 8 ரூபா பைசா வரும், இல்லை 9 ரூபா வரும் நினைக்கிறேன். 9 ரூபாவில் உள்ளொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்மி மத்தாப் வந்து 90 பைசா வருது இதில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது சேம் வந்து 12 சென்டிமீட்ரு. 12 சென்டிமீட்டரில் 60 ரூபா. அதே சேம் 5 பாக்ஸ் தான். 60னா I12 60. ஒரு பாக்ஸ் வந்து 12 ரூபா வருது. ஒரு கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா 20 பைசாஸ் வருது நமக்கு. அதுக்கடுத்து இது லக்ஷ்மி வெடி. இது பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு 70 ரூபா. 10 பாக்கெட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா வருது. அப்போது அதில் இருக்க ஒன்று இது பார்த்தீங்க அப்படின்னா 1.5 1.5 ரூபா ஒரு வெடி கணக்கில் வருது. அப்போ இது ஆர்டர் பண்ண பார்த்தீங்கன்னா இது 2 இன்ச்சு ஏரியல் ஃபேன்சி பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபா. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ஏரியல் ஃபேன்சி பார்த்தீங்க அப்படின்னா இவங்கிட்ட மட்டும் தான் இருக்குது 45 ரூபா. அது 2 இன்ச் நம்ம வந்து தராங்க. இன்னொன்று குல்ஃபி வாங்கணும். இது ஆல்ரெடி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன். இது நல்லா டைமிங் வரும். இன்றைக்கி எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். இது டெஸ்டிங் பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆர்டர் போடலாம். நான் முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இதில் வாட்டர் மெலனுக்கும் குல்ஃபிக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் மட்டும்தான் வேரியேஷன். இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இது வந்து இதை விட டபுள் மடங்கு வந்து அதிக வேரியேஷன் வந்து போகும். இந்த குல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபா. இது வந்து 80 ரூபா வருது. அந்த 10 பீர் பார்த்தீங்கன்னா 45 ரூபா வருது. அப்போ இதில் வந்து கரெக்டாக பாதி அமௌண்ட் வந்து அவங்க எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து இது கிங் ஆஃப் பாம். இது நம்ம என்ன சொல்கிறது ஆட்டோ பாம் அப்படி சொல்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு இதுக்காக கியூரியாசிட்டிக்காக தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். பட் இது வந்து 46 ரூபா. 10 உள்ளே இருக்கும். இதுவும் பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அப்படியே. அதுக்கடுத்து நம்ம சேம் மறக்கும் போது போட்டது மாதிரி தான் எஸ்பிடி கிரேக்கர்ஸோட அந்த கிரேசி ஃபேன்சி கிரேக்கரு 5 பீஸ் இருக்குது. இது அது சேம் தான். 5 இருக்குது இதில். நம்ம இது நைட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. டைமிங்கு டியூரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்போதையில் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிடி மேக்ஸிமம் வந்து ஃபேன்சி கிரேக்கர்ஸ் எல்லாமே வந்து எஸ்பிடி கிரேக்கர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து பீகாக்கு மொத்தம் 3 ஹோல்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம மேலே மட்டும் வச்சாலே போதும். எவ்வளோ டைமிங் வருது என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபேண்டசி கிரேக்கர்ஸ் தான். பீகாக்கும் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ என்ன வருதுன்னு அப்புறமே பார்த்துக்கலாம் நம்ம. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது 12 ஷாட் ரைடரு. அதிக ரைடர்னு போடல, 30 ஷாட்டோ 60 ஷாட்டோன்னு போடல. பட் அவங்க போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு இவங்களோட குவாலிட்டி எப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 12 ஷாட் மட்டும் போட்டிருக்கு. ஸோ இது எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து வெறும் கிராக்லிங் மட்டும்தான், மேலே போயெல்லாம் வெடிக்காது. ஸோ இது நைட் கண்டிப்பாக நம்ம விடலாம். இது பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் மோஸ்ட் 1K ஒரு சரவெடி வாங்கியிருக்குது. ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கினது தான். போன வருஷம் வாங்கினதே இன்னும் வந்து கர்நாடகத்தில் மிச்சம் இருக்குது. பட் இது இந்த வாட்டி எப்படி வச்சுருக்காங்க, என்னென்ன வச்சுருக்காங்க, இதெல்லாம் வைக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோமாதா ட்ரேட்மார்க் அப்படின்ட்டு இது புது கம்பெனி இந்த வாட்டி வாங்கியிருக்காங்க.